டெல்லி ஜந்தர் மந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் போராட்டம் சென்ற மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய போராட்டம் இன்றைய தேதி வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் சோனம் வாங்கின் உண்ணாவிரதம் 18வது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆம் நேயர்களே, ஒரு மனிதன் 18 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. இதனால் நாட்டில் உள்ள அனைவருடைய கவனமும் இப்பொழுது திரும்ப ஜந்தர் மந்த் பக்கம் திரும்பியுள்ளது. ஆம், சமூக ஆர்வலர்கள் அதிகம் பேர் அங்கு குவிகிறார்கள். கட்சி சார்பற்ற எம்பிகள், கட்சி சார்பற்ற அமைப்புகள், இவங்க எல்லாமே போய் அவங்க ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று கூட நிறைய எம்பிங்க வந்து மேடை ஏறி அவங்களுடைய கருத்தை பரிமாறி செல்கிறார்கள். பெங்களூரில் கலந்து கொண்ட திரு பிரகாஷ்ராஜ் அவர்களும் டெல்லி ஜந்தர் மந்தர் போய் தன் ஆதரவை திரும்பவும் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. அதே போல நாட்டில் உள்ள எதிர்கட்சிகளுக்கோ அனைவருக்கும் திரு அபிஜித் ஜிக்கு அவர் ஒரு அழைப்பை விடுத்துள்ளார். அனைவரும் வாருங்கள், இந்த போராட்டத்தில் பங்கு பெற்று ஆதரவு தாருங்கள் அப்படின்ற ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். சமூக ஆர்வலர் ஒருவர் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதாவது திரு சோனம் வாங்கி அவர்களை சாக விடாதீர்கள், அரசுக்கு கோரிக்கை வையுங்கள், அவங்கள வந்து பார்த்து அவங்க உடல்நிலையை கவனிக்க சொல்லுங்க, அல்லது அவங்களுக்கு தேவையான கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா சோனம் வாங்கி மருத்துவமனையில் சேருங்கன்னு சொல்லி ஒரு அவசர மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு நாளைக்கு விசாரணைக்கு வருகிறது. திரு அபிஜித் ஜிக்கு இந்த 20ஆம் தேதி போராட்டத்தை பத்தி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். சோனம் சாரின் உடல்நலம் குறித்து நீங்கள் அனைவரும் மிகவும் கவலை அடைந்ததை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் சோனம் சாருக்காக ஏதாவது செய்ய விரும்பும் அனைவரும் அவரும் நாங்களும் விடுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், வரும் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி ஒரு அமைதி பேரணி நடைபெற உள்ளது. நீங்கள் அனைவரும் 20ஆம் தேதி டெல்லிக்கு வாருங்கள். நாம் அனைவரும் இங்கிருந்து ஜந்தர் மந்தர் வழியாக நாடாளுமன்றத்தை நோக்கி சென்று நம்முடைய கோரிக்கைகளை முன்வைப்போம். எனவே தயவு செய்து ஜூலை 20 அன்று பெருந்திரளான எண்ணிக்கையில் எங்களுடன் வந்து கலந்து கொள்ளுங்கள். நடிகர் ஸ்வேரா பாஸ்கர் அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய உரையை ஆற்றியிருக்கிறார்கள். அதை பற்றி நான் இப்போ கூறுகிறேன், பாருங்க. இது நம் அனைவரின் பிரச்சனை, இது நம் அனைவரின் எதிர்காலம். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இன்னும் நிறைய பேர் பேச இருக்கிறார்கள். ஆனால் நான் ஒன்றை மட்டும் நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த நாடும் இந்த நாட்டின் எதிர்காலமும் யாருடைய தனிப்பட்ட சொத்தும் கிடையாது. மேலும் நான் இன்னொன்றையும் கூற விரும்புகிறேன். அந்த உயர்ந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு இந்த நாட்டின் மாணவர்களையும் இளைஞர்களையும் போராடுபவர்களையும் கரப்பான் பூச்சிகள் என்று சொல்பவர்களுக்கு நான் ஒன்று நினைவூட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு அந்த நாற்காலி நாங்கள் செலுத்தும் வரியில் உங்களுடைய ஆடம்பரம், சொகுசு வாழ்க்கை, பங்களாக்கள், ஓட்டுநர்கள், உதவியாளர்கள், ஏன் உங்கள் வீட்டு தோட்டக்காரர்கள் சம்பளம் கூட எங்கள் வரி செலுத்துவோரின் பணத்தில் இருந்து தான் கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் உண்மையான ஒட்டுணி யார்? உண்மையான ஒட்டுணி அரசாங்க பதவியில் இருக்கும் ஒவ்வொரு நபரும் தான். நாங்கள் உங்களிடம் பிச்சை கேட்கவில்லை. இந்த நாட்டின் அரசாங்கத்திற்காக வேலை செய்வதை விட இந்த நாட்டின் குடிமக்களுக்காகவும் இந்த நாட்டின் அரசியல் அமைப்பிற்காகவும் வேலை செய்வது தான் உங்கள் கடமை. இது ஒரு எச்சரிக்கை. இந்த விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அமர்ந்திருக்கும் இந்த நபர்களுக்கு அவ்வப்போது இதை நினைவிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியா சரோஜ் எம்பி அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். நான் இங்கு நிற்கும் போது லட்சக்கணக்கான இளைஞர்களின் குரல் என் காதுகளில் ஒலிக்கிறது. எங்களுக்கு எந்த ஒரு சிறப்பு சலுகையும் தேவையில்லை, எங்களுக்கு நியாயமான வாய்ப்புகள் தான் வேண்டும் என்று அவர் கூறுகிறார். ஆனால் அந்த நியாயமான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைப்பதில்லை. அரசாங்கம் வரும், அரசாங்கம் போகும். இந்த நாற்காலி எப்பொழுதும் ஒரு நபருக்கு சொந்தமானதாக இருக்க முடியாது. இந்த நாட்டில் ஏதேனும் நிரந்தரமானது என்றால் அது இந்த நாட்டு மக்களும் இளைஞர்களும் தான். இளைஞர்களின் கனவுகளை தொடர்ந்து நசுக்கும் வேலையை செய்யும் இந்த அரசாங்கத்திடம் மக்கள் நிச்சயம் கணக்கு கேட்பார்கள். நான் உங்கள் மத்தியில் நின்று கொண்டு இதை சொல்கிறேன். கிரீடமும் அதிகாரமும் எப்பொழுதும் யாருக்கும் நிரந்தரமாக இருப்பதில்லை. காலத்தின் தீர்ப்பு எப்போதுமே ஒரே மாதிரியாக இருக்காது. இது போல இதுல கலந்து கொண்ட உறுப்பினர்கள் ஆட்சி உரைகள் பதிவுகள் நிறைய வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. நான் குறிப்பிட்டு சிலதை மட்டும் எடுத்து நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சொல்லணும்னா வீடியோ பெருசாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நோக்கம் 20ஆம் தேதி பேரணியாக அறிவித்திருக்கிறார்கள். அன்று திரளான ஜனங்களும் திரளான ஆதரவாளர்களும் இதுவரைக்கும் ஆதரவு அளித்தவர்களும் ஆதரவு அளிக்க போகிறவர்களும் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்.